வாழ்ந்திட மனதினில் மகிழ்ந்திருக்கும், சிறப்புடன் வாழ்ந்திட மனதினில் மகிழ்ந்திருக்கும், மகிழ்வினில் நின்பணி சாதனை நுழைந்திருக்கும், மகிழ்வினில் நின்பணி சாதனை நுழைந்திருக்கும், நிறைவினில் அகவை 40 அடைந்திருக்கும், நிறைவினில் அகவை 40 அடைந்திருக்கும், ஆத்திய நற்பணிதனில் ஆரவாரம் அற்றிருக்கும், ஆத்திய நற்பணிதனில் ஆரவாரம் அற்றிருக்கும், வங்கி வாழ்க்கை வரலாறுகள் படைத்திருக்கும், ஆத்திய நற்பணிதனில் ஆரவாரம் அற்றிருக்கும், வங்கி வாழ்க்கை வரலாறுகள் படைத்திருக்கும், படைப்புகள் யாவும் வாழும் நிலையிருக்கும், படைப்புகள் யாவும் வாழும் நிலையிருக்கும், சிந்தனைக்கு செயல்வடிவம் கொடுத்திருக்கும், படைப்புகள் யாவும் வாழும் நிலையிருக்கும், சிந்தனைக்கு செயல்வடிவம் கொடுத்திருக்கும், கடமையில் கௌரவமும் சான்றும் பெற்றிருக்கும், கடமையில் கௌரவமும் சான்றும் பெற்றிருக்கும், படைப்பின் பாராட்டை அந்நாள் எடுத்துரைக்கும், கடமையில் கௌரவமும் சான்றும் பெற்றிருக்கும், படைப்பின் பாராட்டை இந்நாள் எடுத்துரைக்கும், அவரவர் வாழ்வில் அவரவர் துடிப்பினில் நின்றுகள் சிறப்பிருக்கும், அவரவர் துடிப்பினில் நின்றுகள் சிறப்பிருக்கும், சிறந்த நல் இதய கோவிலில், சிறந்த நல் இதய கோவிலில் குடியிருக்கும் அன்னை வள்ளியம்மாள், சிறந்த நல் இதய கோவிலில் குடியிருக்கும் அன்னை வள்ளியம்மாள் ஆசையும் தினம் இருக்கும், ஆசையும் தினம் இருக்கும், ஆனாலும் மகிழ்ச்சியை இழந்த கதை இருக்கும், ஆனாலும் மகிழ்ச்சியை இழந்த கதை இருக்கும், அந்நாள் வறுமையின் நிறங்கள் கலந்திருக்கும், அந்நாள் வறுமையின் நிறங்கள் கலந்திருக்கும், வாழ்வின் வெற்றிக்கு அதுவே கருவாயிருக்கும், வாழ்வின் வெற்றிக்கு. ஆமா, இன்று நிச்சயமாக இவர் வந்தமைக்கு காரணம் அன்றைய அந்த வறுமையில் அவர் வாடிய அந்த நினைவு, அந்த அன்னையின் உந்து சக்தியான் இந்த நிலைமைக்கு வந்தது. அவர் மற்றவர்களைப் போலல்ல, அதாவது தந்தை அறிவை கூட்ட தந்தையின் இனிஷியலை வச்சு தந்தையின் புகழ் பாடுவார்கள். ஆனால் இவர் இன்றும் அன்னையின் அந்த ஆசையை பற்றி அன்னைக்காக சில கர்மங்கள் ஆற்றுகின்றார். அது வெள்ளை மண் நன்றாக அறிந்து உள்ளது. கருவினில் சுமந்த தாய்க்கு பின் தாரம் இருக்கும், கருவினில் சுமந்த தாய்க்கு பின் தாரம் இருக்கும், திருமதி நளினி வெகுமதியான மகிழ்வு இருக்கும், திருமதி நளினி வெகுமதியான மகிழ்வு இருக்கும், இனிமையும் சுவையும் கலந்த வாழ்வில் இருக்கும், இனிமையும் சுவையும் கலந்த வாழ்வில் இருக்கும், திருநிறை பிரதீபா சாரூபன் இருவருக்கும், திருநிறை பிரதீபா சாரூபன் இருவருக்கும், சோதரி காருண்யா மூவரென மக்கள் இருக்கும், சோதரி மூவரென மக்கள் இருக்கும், ஆதி கோவிலடி ஜெயம் உங்கள் எழுத்திருக்கும், ஆதி கோவிலடி ஜெயம் உங்கள் எழுத்திருக்கும், எழுத்தினில் அனுபவ பதிவுகள் கலந்திருக்கும், எழுத்தினில் அனுபவ பதிவுகள் கலந்திருக்கும், கலந்த அன்பினில் காலங்கள் கழித்திருக்கும், கலந்த அன்பினில் காலங்கள் கழித்திருக்கும், நல்லவர் நட்பினில் நாளும் நனைந்திருக்கும், நல்லவர் நட்பினில் நாளும் நனைந்திருக்கும், வாழும் வளமும் இறையருளில் அனுதினம் இருக்கும், இறையருளில் அனுதினம் இருக்கும். ஆகவே நெஞ்சங்கள் உள்ளவரை, அதாவது உங்கள் எங்கள் நெஞ்சங்கள் உள்ளவரை நினைவிருக்கும், நினைவிருக்கும், நினைவுகள் என்றும் தொடர்ந்திருக்கும், நினைவுகள் என்றும் தொடர்ந்திருக்கும் என்று கூறி மீண்டும் உங்களிடம் மண்டாட்டமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்கள் அனுபவங்களை, நகைச்சுவைகளை வங்கியில் ஆவணப்படுத்துவதை அவரது வேணவா, அந்த ஆவணப்படுத்துவதற்கு தயவு செய்து உங்கள் கைவசம் உள்ள புகைப்படங்கள் எதுவாயினும் அவற்றையெல்லாம் தந்துவதனால், அதாவது நான் ஓய்வு பெற்று சென்ற பின்பும் அந்த பணி எனக்கு ஒரு குற்றவாளி கொண்டு நிறுத்துவதால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன், மண்டாட்டமாக தயவு செய்து தர வேண்டும் என்று கூறி இந்த இடத்தில் எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நடராஜானன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பேச்சாளர் வரிசையிலே வடபிராந்திய அலுவலகம் சார்பாக செல்வி கே சுஜாதா அவர்கள் வாழ்த்தினை வழங்க வருகின்றார்கள். இந்த பிரிவுசார தலைவர் விழாவில் பதனையாக வீற்றிருக்கின்ற எமது உதவி பொது முகாமையாளர் திரு சிவரட்னம் ஐயா அவர்களே, அவர் தம் பாரியார் அவர்களே, அவர்களது உதவியரே, இங்கு வீற்றிருக்கின்ற முகாமையாளர்களே, ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களே, என் சக உத்தியோகர்களே, அனைவருக்கும் எனது மாலை வணங்குகிறேன். இந்த பிரிவுபசார விழாவில் கதாநாயகன் சிவரட்னம் ஐயா அவர்களை பற்றி நான் இங்கு கூறுவதற்கு எதுவும் இல்லை. ஏனெனில் இதற்கு முன்பு இந்த மேடையில் பேசியவர்கள் அனைவருமே அவரை பற்றி கூறி சென்று விட்டார்கள். அவர்கள் எனக்காக எந்த ஒரு விடயத்தையும் விட்டு வைக்கவில்லை. சிவரட்னம் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு, அவரின் சோதனைகள், சாதனைகள்,
அனைத்துமே ஏறக்குறைய உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஒரே பாயிண்டை திருப்பி எல்லாருமே கூறியிருக்கின்ற விட்டார்கள். எனினும் நான் இந்த மேடை ஏறிய நோக்கம் அவரை பற்றி சில வார்த்தைகள் கூறுவதுதான். எனவே ஓரிரு வார்த்தைகள் அவரை பற்றி பேசிவிட்டு எனது இடத்திற்கு சென்று அமரலாம் என்று நினைக்கின்றேன். அனைவரும் கூறியது போன்று சிவரட்னம் ஐயா அவர்கள் சிறந்த வங்கியாளர், கல்விமான், சிறந்த நிர்வாகி, தீர்க்க தரிசனம் உள்ள தலைவர், சமூக சேவையாளர், எழுத்தாளர். ஒரே வாக்கியத்தில் அவரை பற்றி ஆங்கிலத்தில் கூறுவதாயும் he is an outstanding person. வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை என்ற சினிமா பாடலின் வரிகளுக்கு அமைய தான் சிறுவயதில் பட்ட வழியே இத்தனை தூரம் முகியதற்கு காரணம் என்பதை வெளிப்படையாக பேசி வரும் சிவரட்னம் ஐயா அவர்கள் உண்மையில் ஒரு உயர்ந்த மனிதர். உலகம் போற்றும் உத்தமர்களில் பெரும்பாலானவர்கள் இப்படியாக சிறுவயதில் ஏற்பட்ட வலியால் வைராக்கியத்தால் உழைத்து முன்னுக்கு வந்தவர்கள் என்பது என்று கூறினால் அது மிகையாகாது. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் கூறினார், ஒரு மரத்தை வெட்டுவதற்கு எனக்கு 8 மணி நேர அவகாசம் தரப்பட்டால் அதில் 6 மணி நேரத்தை எனது கோடரியை பூர்த்திட்டிக் கொள்வதற்கு பயன்படுத்துவேன் என்று. சிவரட்னம் ஐயா அவர்களையும் நாம் இன்னொரு ஆபிரகாம் லிங்கம் அவர்களுக்கு ஒப்பிடலாம். ஒரு காரியத்தை சிறந்த முறையில் திட்டமிடுவதற்கு அவருக்கு நிகர் அவரே தான். எமது இந்த வட கிராமிய காரியத்தில் நடைபெறுகின்ற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு வேலையையும் அந்த வேலையை திறம்பட கொண்டு நடாத்தக்கூடியவர்களிடம் ஒப்படைத்து அந்த வேலையை திறம்பட நடாத்தி முடிக்கும் திறன் அவரிடம் உள்ளது. அவருடைய இந்த திறமையின் மைல்கல் தான் நெடுந்தீவு விரிவாக்கல் கலை. அனைவராலும் சாத்தியப்படாதென்று நாம் நினைத்த ஒரு காரியத்தை விடாப்பிடியாக நின்று நெடுந்தீவில் விரிவாக்கல் கலை ஒன்றை அவர் ஸ்தாபித்தார். இத்தகைய ஒரு ஒப்பற்ற தலைவர் எமது வங்கியிலிருந்து ஓய்வு பெறுவது எமது எல்லோருக்குமே ஒரு பெரிய இழப்பு. இப்படி எத்தனையோ காரியங்கள் சிவரட்னம் ஐயா அவர்கள் இலங்கை வங்கிக்காக செய்துள்ளார். பெறுகின்ற சம்பளத்துக்கு சற்று அதிகப்படியாக வேலை செய்தார் என்று ஒரு சிலரால் அவரது பணிக்கு எல்லைக்கோடு போட முடியாது. ஏனெனில் சம்பளம் பெறாமல் எதுவித லாப நோக்கற்று இவர் இந்த யாழ் மண்ணிற்கு எமது மாணவ சமுதாயத்திற்கு யாழ் மாவட்டத்தில் உள்ள வங்கியாளர்களுக்கு செய்த சேவைகள் அளப்பெரியன. இலங்கை வங்கியாளர் சங்கத்தின் யாழ் பிராந்திய அலுவலகத்தை இங்கு நிறுவுவதற்கு மூல காரணமாக இருந்த இவரின் பணிக்கு யாழ் மாவட்ட வங்கியாளர்கள் என்றும் கடமைப்பட்டவர்கள். மேனேஜர்ஸ் போரம் மூலம் மாதாந்தம் சமகால விடயங்களை கருத்தரங்கள் மூலம் வழங்கி வருவதில் இவரின் பங்கு காத்திரமானது. இவரின் சேவையை பாராட்டி ஜெஃப்னா காலேஜ் அண்டர் கிராஜுவேட் டிபார்ட்மெண்டின் செக்ரட்டரி ஜெனரல் மிஸ்டர் ஹேஷமான் எல் போலா கூறிய கருத்துக்களை அப்படியே அவரின் வார்த்தைகளிலே இங்கு மீட்டி பார்ப்பது சாலை பொருத்தமானது என்று நினைக்கின்றேன். Mr. Sivaratnam was also largely responsible, I believe, for creating an awareness among the school leavers in Jaffna about the near professional qualifications in banking and finance available in Sri Lanka in Tamil medium as well. His activities over the last 10 years amply demonstrate his dedication and commitment to promote banking education in the northern region. His record of service alone is sufficient testimony to his vision to his community and banking education in general. இவரின் வெற்றிக்கு இவருக்கே உரித்தான சில தனித்திறமைகள் காரணமாக அமைந்தாலும் இவை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்தியும் உள்ளது. அதுதான் இவரது பிள்ளைகள். தமிழக எழுத்தாளர் பாலகுமார் அவர்கள் தனது படைப்புகளை அடிக்கடி திரும்ப கூட கூறுவார். ஒரு ஆணின் வெற்றிக்கு
பக்கபலமாக அமைவது அவனது வீடுதான் என்று. வீடு என்று பாலா கூறுவது அன்பான மனைவி, பண்பான பிள்ளைகள். இது ஆணுக்கு மட்டும் பொருத்தமல்ல, பெண்ணுக்கும் பொருந்தும். ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் கிடைத்தால் அது வரும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் நல்ல மனைவி கிடைத்தால் அதுவும் ஒரு வரம். அந்த வகையில் சிவரட்னம் ஐயா அவர்கள் கடவுளிடம் இந்த வரத்தை வாங்கி வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அவர் தம் மனைவி மக்களுடன் என்றும் சந்தோஷமாகவும் தேக ஆரோக்கியத்துடனும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வட பிராந்திய காரியாலய ஊழியர்கள் சார்பில் வாழ்த்துவதோடு தனது நிபுணத்துவ ஆலோசனைகளை தொடர்ந்து எமது இலங்கை வங்கிக்கு நாம் கேட்கும் போது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக வளர்ச்சியை வேண்டி நிற்கும் எமது யாழ் மண்ணின் வளர்ச்சிக்கு தனது புலமைசார் சேவையை வழங்க வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரமும் நான் கூறுவதை அமைதியாக செவிமடுத்த உங்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுஜாதா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் கூடிய நேரத்தை தாண்டி அங்கால் சென்று விட்டோம். இருந்தாலும் கூட அதனை மிக சுருக்கமாக முடிக்க வேண்டும். நீங்கள் பசிக்களோடு இருக்கின்ற பொழுது ஒரு பாடலை தந்து உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக தபேல வாத்திய கருவியோடு திருமதி நேர்மலை மாறி. குழலோதும் கண்ணனுக்கு பாடும் பாட்டுக்கு என் குரலோடு மச்சானும் குரலோச போட்டி போடலாம். தலையாடு போவோம் தலையாட்டு பாரு, தலையாடு போவோம் தலையாட்டு பாரு. குழலோடு
அருமையான பாடலை வழங்கியமைக்காக நிர்மல் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பேச்சுக்கள் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய டிசிஎஸ்ஓ மதிப்புக்குரிய தி சிவராஜ் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய விழாவின் தலைவர் அவர்களே, இன்றைய விழாவில் கதாநாயக வீட்டிற்கும் எங்கள் உதவி பொது முகாமையாளர் அவர்களே, அவர்தம் பாரியார் அவர்களே, அவர்தம் புதல்வியர் அவர்களே மற்றும் மருமகன் அவர்களே, எல்லோருக்கும் எனது மதிய வணக்கம். என்னை இன்று திடீரென இந்த வேலைக்கு அழைத்திருக்கின்ற நான் பேசுவதென்று நினைக்கவில்லை. என்றாலும் எங்களுடைய உதவி பொது மேலாளரின் சேவையை பற்றி இங்கு எல்லோரும் அவருடைய சேவையை பற்றி எல்லோரும் சிறப்பாகவும் திறமையாகவும் பேசியுள்ளார்கள். அந்த வகையிலே நான் உதவி பொது மாமையாளருடன் எங்கள் காரியாலயத்தில் செயற்பாட்டு மாமனார் இருக்கும் போதும் உதவி பொது மாமையாளர் கடமையாற்றும் பொழுதும் நான் கடமையாற்றினான். அவருடைய செயல் வீரம் என்று செயல்புல வீரன் என்று கூட எங்கள் அச்சுவெளிக்கிற மாமையாளர் அவருக்கு ஒரு பட்டம் ஒன்றை வழங்கியுள்ளார். அதே மாதிரி எங்கள் உதவி பொது மாமையாளர் எந்த விஷயத்திலும் சரி, எந்த கடமையிலும் சரி, திட்டமிடல் பற்றி இதுக்கு முன் பேசியுள்ளார்கள். அவருடைய என்ன ஒரு உற்சவமோ என்ன ஒரு ஃபங்க்ஷனோ அவர் இன்னென்ன வேலையை இன்னென்ன யாருக்கு கொடுக்கணும், இன்னென்ன வேலையை திறம்பட செய்வார் என்ற அவருடைய திறமை வெளிப்படையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அவர் எங்கள் காரியாலயத்தில் என்ன ஃபங்க்ஷன் என்றாலும் ஒரு சுற்றுலா பயணம் என்றாலும் சரி, இதுக்கு முன் நாங்கள் அந்த சுற்றுலா பயணத்தை கூட போனது கிடையாது. எங்கள் உதவி பொதுமையாளர் இருக்கும் காலத்தில் கூட சுற்றுலா பயணம், கிருஷ்ணா பீச், அப்படி பல அவருடைய எல்லோருடன் ஒரு சந்தோஷமாக கிடைக்கும். நெடுக வேலை என்று இல்லாமல் எல்லோரும் எல்லா அனுபவம் காண வேண்டும் என்ற முறையில் எல்லோருக்கும் அறிவுரை வழங்குவார். அத்துடன் எங்கள் நளினி அம்மா அவர்கள் உண்மையிலே ஒரு விருந்தோம்பலை பற்றி இங்கு பலர் பேசியுள்ளார்கள். உண்மையிலேயே நாங்கள் கருத்துறை தச்சில வெளிவெட்டுத்துறைக்கு போனாலும் கூட எங்களுக்கு எனக்கும் கந்தசாமிக்கும் ஒரு மஸ்கட் பாசல் இரவு என்ன என்றாலும் சரி வந்துவிடும். அதே போல ஒரு நாள் நாங்கள் வரும்போது அதே போல ஏகியம் ஐயா அதை போய் எடுத்து தந்த எங்களுக்கு. அதை போல அவருடைய விருந்தோம்பலும் சிறப்பாக இங்கு பேசியுள்ளார்கள். மற்றும் அவர்களுடைய எதிர்காலமும் வளம் பெற வாழ்த்தி நல்ல சுகமாக வாழவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவராஜா சார் அவர்கள் அருமையாக பேசி கொடுத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காருண்யா அவர்களுடைய பாடல் ஒரு பாடலை நிச்சயமாக எங்களுக்கு தர வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். அதற்கு அமைவாக 2 வரியாவது நீங்கள் பாடத்தான் வேண்டும் என்று எங்களுடைய வற்புறுத்தலுக்கு அமைவாக நாங்கள் இந்த பாடலை வாசிப்போம். மயிலாடும் பார பக்கத்தில ஓட அழகு பூமியம் பட்டிக்காடு சீட்டும் காரணமா Daddy
என்னதான் பாடுவார் என்று பார்த்தால் பிள்ளை கூட அம்மாவை சைட் எடுத்து விட்டார். மிகவும் அபாரமாக பிரமாதமாக பாடியிருக்கிறார். காருண்யா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் இரவு பிரசுர வழங்குகின்ற வைபவத்துக்கு வருகின்றோம். அதில் முதலாவதாக எங்களுடைய கதிரவேல் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்று காலையில் இருந்து இதுவரை நேரமும் பொறுமையோடு நான் இறுதி வரை நின்று செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு இங்கே இருக்கின்றார்கள். கதிரவேல் ஐயா தனது இரவு பிரசுரை வழங்க இப்பொழுது மழைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். சுகையிலத்தின் மத்தியிலும் சிவரண்டம் ஐயா அவர்களை விழா நாயகனை சந்தித்து செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தோடு மடத்தியாளர் கணக்கில் காத்திருந்து அடுத்த நினைவு பரிசுகளை வழங்குவதற்காக ஊர்காவல்துறை அங்கத்தவர்கள் முகாமையாளர்கள் விரிவாக்கத்துறையின் முகாமையாளர் அவர்களை பொழுது கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த நினைவு பரிசுகளை வழங்குவதற்காக திருமதி தர்பாலசிங்கம் குடும்பம் காலையில் இருந்து வந்து தங்களுக்கு ஒரு இடம் எடுத்து விட்டார்கள். நாங்களும் நினைவு பரிசல் வழங்க வேண்டும். எனவே அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சி நிரலில் திருமதி தர்பாலசிங்கம் குடும்பம் பாருங்கள். மனைவியோடும் பிள்ளைகளோடும் வந்து எங்களுடைய உதவி பொது முகாமையாளர் சார் அவர்கள் ஏதாவது விழா நாயகனையும் நாயையும் கௌரவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு மடத்தியாளர் கணக்கில் இருந்து இப்பொழுது மேடையிலே திரு தர்பாலசிங்கம் திருமதி தர்பாலசிங்கம் அவரது பிள்ளைகள் எங்களுடைய விழா நாயகர்களுக்கு கௌரவம் கொடுக்க இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் கரகோஷத்தை தெரிவித்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து எங்களுடைய யாழ் மாவட்டத்தினுடைய வங்கியாளர்கள் அங்கத்தோடு சார்பாக இப்பொழுது எங்களுடைய விழா நாயகர் அவர்களுக்கு மாலை அணிவித்து திரு தர்பாலசிங்கம் அவர்கள் கௌரவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கௌரவத்தினை விழா நாயகர் அவர்கள் இருக்கின்றார்கள். திருமதி எங்களுடைய தர்பாலசிங்கம் அவர்கள் மாலை அணிவித்து நாய் அம்மாவை கௌரவித்திருக்கின்றார்கள். மீண்டும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்த திருமதி தர்பாலசிங்கம் எல்லோருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மாலை மேல் மாலை என்னும் மாலை பாருங்கள். மருமகனார் சசிகுமார் அவர்களுக்கு மாலை. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நினைவு பரிசனை வழங்குவதற்காக யாழ் மாவட்டத்தினுடைய வங்கியாளர் அங்கத்தவர் சார்பாக எங்களது விழா நாயகன் அவர்களுக்கு எங்களுடைய விழா நாயகன் அவர்களையும் நாயகியம் அவர்களையும் அரங்கிற்கு முன்னே அழைக்கின்றோம். என்றும் தங்கச் சங்கிலியினை எங்களுடைய விழா தலைவர் கேபி மாவட்ட முகாமையாளர் கேபி ஆனந்த நடேசன் அவர்கள் விழா நாயகனுக்கு கழுத்தில் அணிந்து கௌரவம் கொடுக்க அவருடைய பாரியார் அவர்களுக்கு திருமதி யுவராஜ் சிங் அவர்கள் யாழ் மாவட்டத்தின் சார்பிலே அடுத்த நினைவு பரிசுகளை வழங்க அம்மையார் அவர்களுக்கு நாய் அவர்களுக்கு கௌரவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக எங்களது பிரதீபா அவர்களுக்கு திருமதி சசிதரன் பிரதீபா அவர்களுக்குரிய நினைவு பரிசுகளை வழங்குவதற்காக திருமதி செலின் அவர்களை அழைக்கின்றோம். தம்பி சசிகுமார் அவர்களுக்கு திரு பிரான்சிஸ் அவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள். அன்பு சகோதரி காரோனியா அவர்களுக்கு திருமதி செல்வல் சாந்தி அவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள். அதோடு என்றும்
சுஜிதர் அவர்களை அழைக்கின்றோம். சுஜிதர் வாருங்கள். இலங்கை வங்கியுடைய தலைவர் காரியாலயம் உதவி பொது முகாமையாளர்கள் இந்த நினைவு பரிசில் என்று மறக்க முடியாத மிகவும் கம்பீரமான தோற்றத்தோடு விழாநாயகனுடைய உருவப்படம் ஏஜிஎம் மட்டத்தில் இதில் நிற்கின்றது. இன்னும் 2 தடம் இருந்தால் இங்கே ஜிஎம்க்கு வந்து விடுவார். அவருக்காக அங்கே செய்யப்பட்டிருக்கின்றது. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து ஏற்பூரையை வழங்குவதற்காக எங்களுடைய விழாநாயகன் அரங்கு. அனைத்து வங்கியாளர் பெருமக்களுக்கும் ஒரு அன்பான மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. எங்களுடைய சார் அவர்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணி இருக்கின்றார்கள். அந்த வெப்சைட் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அந்த இதை உங்களுக்கு அட்ரஸ் நான் தள்ளி valvaijayam.org valvaijayam.org அதை நீங்கள் என்றும் கற்றுக் கொள்ளலாம். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் இதன் மூலம் இந்த வெப்சைட்டை நீங்கள் எவ்வளவு வல்வை வல்லை வல்வை VALVAI வல்வை ஜெயம் ஆரியோருடைய ஜெயம் உங்களுக்கு பழக்கப்பட்ட பெயர் .org ஆர்கனைசேஷன் org ஆரம்பம் valvaijayam.org. இது போன்ற நீங்கள் இதன் மூலம் எத்தனையோ தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்துக்கு எங்களுக்கும் மிகவும் பிரயோசனப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று அறிமுகப்படுத்தி வைக்கின்றோம். எங்கே அந்த அறிமுகத்துக்காக உங்களுடைய கரகோஷங்களை தெரிவித்திருந்தால் அந்த சந்தோஷமான செய்தி அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் உங்களை பின்தொடர்ந்தோம் என்று கூறி எங்களுடைய விழாநாயகன் ஏற்புரையை ஆரம்பிக்கிறார். உங்கள் அனைவருக்கும் இளங்கவை சார்பிலே எனது மதிய வணக்கங்கள். இன்று மாசி மகம் ஒரு புண்ணியமான நாள். பலர் கூறியது போல எனக்கு சமயத்தில் முழுமையான ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் அப்படியான ஒரு நாளிலே இங்கு எங்கள் அனைவரும் கூடி எங்களை கௌரவிக்க வேண்டும் என்ற அந்த அவாவிலே உங்களுடைய முக்கியமான காரியங்களை கவனிக்க வேண்டிய பொழுதினை போக்கி காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி அறிவுகளை நான் தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரம் இங்கு வர வேண்டும் போல இருந்தும் அல்லது வரக்கூடாது என்று இருக்கின்ற பேசுகின்ற பொழுது விழாநாயகனுக்கு கௌரவ பொறுப்பு கொண்டிருக்கின்றார் கிளிநொச்சி கிளையின் முகாமையாளர் BS சிவகுமார். அதனைத் தொடர்ந்து வல்வெட்டித்துறை கிளையின் முகாமையாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் மலர் மாலை அணிவித்து எங்களுடைய விழாநாயகன் அவர்களை அவர்கள் கௌரவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திரு KP ஆனந்தேசன் அவர்களே, அவருடைய இன்றைய நிலையையும் நான் சற்று கூற வேண்டும். அதாவது இந்த 4-in-1 என்று சொல்லக்கூடிய அளவில் சிரேஷ்ட முகாமையாளராக இளங்கவன்